கும்பராசிக்கு சித்திரை மாதத்தோட பலன்கள். இப்போ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அப்படிங்கிறப்ப குடும்பத்தில் சும்மா ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா கூட அது மிகப்பெரிய அளவுக்கு வந்துடும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம செலவுகளை குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆடம்பரமாக எந்த செலவையும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள் கம்மியாகும். ஏன்னா 2ஆம் இடத்துல 4 கிரகம் உட்காந்துருக்கு. சனி பகவான், ராகு, சுக்கிரன் ஆசையை தூண்டுவாங்க. ராகு இருந்தாலே என்னங்க, அதை செய்யலை இதை செய்யலான்னு சொல்லி ஆசைகளை தூண்டுவாங்க. நம்ம ஆசைப்பட்டு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு பாதகத்தை நம்மளுக்கு கட்டாயம் செஞ்சுருவாங்க. சரிங்களா? அதனால் அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி புதன், அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு வருமானங்கள் வர்றது, ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை. அதாவது இது வரைக்கும் நம்ம ஒரு மனசுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு பார்த்தாலும் கூட ஒரு மனசுக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையை தேடி எடுக்கும்போது கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை கட்டாயம் அமையும். ஏன்னா 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது, ஒரு பொண்ணு பார்க்குறது, ஒரு மாப்பிள்ளை பார்க்குறது, இதெல்லாம் சித்திரை மாதம் என்ன சொல்லுவாங்க, செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் கும்பராசிக்கு சித்திரை மாதம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்போ ஒரு சொந்த தொழில் செய்கிறது, ஒரு இடமாற்றம் பண்ணுறது, வேலை மாற்றம் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு அந்தஸ்து, மரியாதை இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கும்பராசிக்கு 3, 10ஆம் அதிபதியான செவ்வாய் மட்டும் 6ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை சுமைகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் என்ன சொன்னேன், பெரிய முதலீடு போட்டு ஒரு தொழில் தொடங்க வேண்டாம். நம்ம ஆசைப்படுவோம் நிறைய, அதை செய்யலாம் இதை செய்யலான்னு. ஆனால் இந்த காலகட்டம் அதுக்கான காலகட்டம் கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கும்பராசி நேயர்கள் இந்த 2.5 ஆண்டு காலமும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சனி பகவானுடைய வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு வீட்டுக்காக ஒரு பண முதலீடுகள் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். தொழில் பண்ணுறதுக்காக நான் போய் முதலீடு போட்டு தொழில் பண்ணுறேன் அப்படின்னு செய்ய வேண்டாம். இப்போ ஒரு பணத்தை வந்து ஒரு முதலீடாக ஒரு இடம் வாங்கி போடுறது, ஒரு சேமிப்பு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பணம் எப்பவுமே இருக்கும். இல்லை என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, நான் போய் தொழிலில் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு போகாமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கும்பராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சனிக்கிழமை காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைங்க. அதே மாதிரி முன்னோர்களுடைய வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. அதே சமயத்தில் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தி, அதாவது சனிக்கிழமை போய் எள்ளெண்ணெயில் தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய முதியவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா?